இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய புலனாய்வு துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3717 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாக இருக்குது. இந்த வேகன்சி விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை டிகிரி படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 44,900 ரூபா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸ்லாம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மத்திய அரசு ஜாப்பு, மத்திய அரசுங்கிறதுனால உங்களுக்கு போனஸாக இருக்கட்டும், சேலரியாக இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமாகவே தான் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 10/8/2025 இந்த தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 3717 வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சின்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை பாருங்கள். இந்த ஜாப் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த ஜாப் கிடைச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அமையும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஐபி ஆட்கள் சேர்ப்பு 2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பீரோன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. 3717 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு. அதேமாதிரி ஏசிஐஓ கிரேட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பதவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிச்சு வாங்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வருது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் போஸ்டிங்கு. ஏன்னா 300-400 வேகன்சி. இப்போ பழனி முருகன் கோயிலாக இருக்கட்டும், இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 200-300 வேகன்சி. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10-15 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதுக்கு அப்படி கிடையாதுங்க, ஒரே ஒரு டைப் தான். 3717 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் தான். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிச்சு நீங்கள் இந்த ஜாப் வாங்கலாம். இதுக்கான கல்வி தகுதி வந்து பாருங்கள், அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு சமமான படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கணினி அறிவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸு நீங்களாம் படித்து வச்சுருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசுங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி வந்து பார்த்தீங்கன்னா பொது மற்றும் இடபிள்யூஎஸ்க்கு 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு கொள்கையின்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லி. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளமாக 44,900 1,42,400 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க லெவல் 7ல். அதே மாதிரி இதுக்கு மட்டும் கிடையாதுங்க, கச்சாரியே அதே மாதிரி டிஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலவன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 நிலை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்துட்டீங்களா இன்டர்வியூ இருக்கும். இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சுன்னா நமக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள், எஸ்சி எஸ்டி, முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி இவங்களுக்குலாம் 550, மற்ற கேண்டிடேட் ஓபிசி கேண்டிடேட் எல்லாமே 650ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கட்டணம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறதுனா விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து முக்கியமான தேதி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்க. விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டு 19/7/2025. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஆகல, ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10/8/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்களா கேட்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே வெளியிட்டாங்களே 19/7/2025 விண்ணப்பிக்கிறதுக்கே லிங்க் அப்போ கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை முன்னாடியே விட்டால் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடியாக வச்சுக்கிங்க. 19/7/2025 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பு. இது மட்டும் கிடையாதுங்க, ப்ரைவேட் ஜாப்பு இன்னும் நிறையா ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. எல்லாமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம்.
இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மோட்டிவேட்டாக வீடியோ கொண்டு வரதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.